கம்மி பண்ணுங்க அம்மா தாயே, கம்மி பண்ணுங்க தாயே. சாமி இன்னும் என்னடா வந்திருக்கீங்க? உங்களை நாடுதான் வந்திருக்கேன், ஏமாத்திர மாட்டேலே. இன்னி நடியா சொல்லுங்க சாமி. நேக்கு ஒரு 1000 ரூபா கடன் தேவைப்படுது, தாரேலா? சாமி நீங்க என்ன சாமி என்னடா காசு கேட்டு வந்திருக்கீங்க? தாரேலா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. தாரே சாமி, உங்களுக்கு இந்த நிலைமையா? வருமானம் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியல. ஒரு 1000 ரூபா இருந்தா கொடுங்க, நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே உங்களோட திருப்பி கொடுத்துட்றேன். ஏமாத்திர மாட்டேன், உங்க காசை கோயிலாண்டதான் இருப்பேன். சாமி நீங்க ஏமாத்திர மாட்டேன் சாமி. ஏன் கோயிலாண்ட வருமானம் என்னாச்சு? ஏன் கவர்மெண்ட் சொல்லிட்டாலே பக்தர்கள் யாரும் தட்டுல காசு போடாதீங்கோ, உண்டியல்ல போடுங்கோ அப்படின்னு. எல்லா வருமானமும் உண்டியல்ல போயிருது. தெரிச்சலா இருக்கு, கவர்மெண்ட் புறத்தை எடுத்துட்டு போயிடுறான். சாமி கடவுளுக்கு அபிஷேகம் பண்ற உங்களுக்கே இந்த நிலைமையா? மனசே வருத்தமா இருக்கு சாமி. பகவான் எங்க நடுத்தருள் நிப்பாண்டின்னு இருக்கான். எங்க நிலைமை உங்களாண்டெல்லாம் வந்து நிக்கணும்னு. சாமி உங்களுக்கு 1 ரூபாய் தட்டா, 2 ரூபாய் தட்டா, 5 ரூபாய் தட்டா, 10 ரூபாய் தட்டா, 50 ரூபாய் தட்டா, 100 ரூபாய் தட்டா? பேசாம உங்களாண்டையே சேர்ந்துடலாம் போலயே. உள்ள வர்ற வருமானத்தோட வெளியே அதிகமா வருதே. அது ஏதோ பகவான் புண்ணிய சாமி. பகவான் புண்ணியத்தில் தான் நடக்கிறது. பக்தர்கள் காசு கொடுங்க, எப்படியோ கொடுங்க, எப்படியோ உங்களை இருப்போம். சாமி இதை கொஞ்சம் புடிங்க புடிங்க சாமி. சாமி அதை இப்போ கொடுங்க. இந்தாங்க சாமி. சாமி இன்னொரு விஷயம், நீங்க எப்போ வேணாலும் என்கிட்ட காசு கேட்கலாம், நான் தர்றேன். உங்களுக்கு வட்டி மட்டும் கேட்க மாட்டேன். அடே அம்பி, அந்த தட்டை கொண்டு வா, தீவார்த்தனே காட்டுறான் அம்பி. என்னடா அம்பி, பகவானுக்கு தெய்வத்தையும் பண்ணு. சாமி வணக்கம் சாமி. சொல்றான் அம்பி. சாமி வண்டி ஒன்று பூசு வாங்கியிருக்கு சாமி, அதுக்கு ஒரு பூசை ஒன்று போடணும் சாமி. பூஜையா? ஆமா சாமி. எங்க இருக்கு வண்டி? எங்க இருக்கு? இந்த வெளியே நிக்குது சாமி. வண்டிக்கு பூஜை பண்ணணும்னா ஒரு தேங்காய், 2 எலுமிச்சம்பழம், சரி சாமி. ஊதுபத்தி பாக்கெட் 1, பத்தி பாக்கெட் 1, ஒரு மாலை போய் வாங்கிட்டு வா. போய் கடையில வாங்கிட்டு வா, வேமா வாங்கிட்டு வா. இந்தாங்க சாமி. அம்பி இந்த 2 எலுமிச்சம்பழத்தை முன்னாடி பின்னாடி சக்கரத்துல வை. இல்லையாண்டா நல்ல தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான், அருமையான தேங்காய். சர்வ மங்கள மங்களே சிவே சர்வாகி சாத்துகே சன்னே பிரசன்னியோ கௌரி நாராயண நமஸ்துஹே. தொட்டு கும்பிட்ற அம்பி, பிள்ளையாண்டா நல்லா வரணும். நல்லா தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். பகவானே சாமி என்ன சாமி தேங்காய் தரையில் உடைக்காம பையில போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, தரையில போட்டு உடைச்சா ரிட்டன் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, மண்ணாயிருது. அதை சேஃப்டியா உடச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சாமி அதுக்குன்னு பையில போட்டு உடச்சா சாமி ஏத்துக்குமா சாமி? நம்ம பகவான்ரா, நாங்க எது பண்ணாலும் பகவான் ஏத்துக்குவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம தேங்காய் கடையில வாங்கினா 50 ரூபா சொல்றான். அதான் இப்படி சேஃப்டியா உடச்சு கொண்டு போய் என் ஆத்துக்காரிக்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவ தேங்காய் சட்னி தேங்காய் சாதம் இப்படியே தான் யூஸ் பண்ணிக்குவா. முத மாதிரி வருமானம் இல்லடா அம்பி, என்ன பண்றது? நாங்களும் பொழைக்க வேணாமா? வயிற்றுக்கு தானே பொழைக்கிறோம் நாங்களும். அம்பி தேங்காய் 50 ரூபா வருதா? ஆத்துக்காரிக்கிட்ட கொடுறா போடா. சாமி சொல்றான் அம்பி. சாமி இந்த தேங்காய் மட்டும் 6 மூடி கொடுங்க சாமி. தேங்காய்? ஆமா சாமி. என் ஆத்துக்காரி திட்டுவாடா அம்பி, போடா. தேங்காய் விற்கிறான், கோயில உடைச்சதெல்லாம் நீங்க திருப்பி வாங்கிட்டு போக கூடாது, பகவான் ஏத்துக்க மாட்டான், நாங்க வாங்கிட்டு போலாம்.